அனைவருக்கும் வணக்கம். நேற்று எங்கே ஸ்டாப் பண்ணோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் வேர்ட்ஸை வந்து இடம் மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, குமரன் நேற்று மாலை கோவிலுக்கு சென்றான், ரைட்டுங்களா? இது வந்து ஒரு சென்டென்ஸ். எப்படி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்றான் குமரன் மாலை நேற்று கோவிலுக்கு அப்படின்ட்டு அதில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து இடமாற்றி போட்டுருவாங்க. இப்போது நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் செய்யுள் பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு லைன் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் இருக்கிற வேர்டை இடமாற்றி போட்டுடுறாங்க, சரிங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ போன குரூப் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளை கேட்டிருந்தாங்க, சரிங்களா? திருக்குறளில் இருக்கிற வேர்ட்ஸை இடமாற்றி போட்டு அதில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது இல்லையா, அதான் கரெக்ட். சரியான திருக்குறளை கண்டறிகன்னு இருக்கா, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல் இருக்க, சொல்லில் பயனிலா சொல், இதுதான் கரெக்டு. இப்போ இந்த வேர்டை தான் இடமாற்றி மேலே இருக்கிற 3 ஆப்ஷன்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை பாருங்கள், சொல்லுக சொல்லில் சொல்ல இருக்க பயனுடைய சொல்லின் பயனிலா சொல்லுங்கிறது தப்பு, சரிங்களா? ஸோ அதேமாதிரி பிசி எல்லாமே தப்பு தான். ஆப்ஷன் டியில் இருக்கிற திருக்குறள் தான் வேர்டிங் கரெக்டாக அமைஞ்ச திருக்குறள், சரிங்களா? மேக்ஸிமம் இதில் திருக்குறள்லேருந்து கேட்கறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யுள்கள், சரிங்களா? செய்யுளில் குறிப்பாக வந்து இந்த 10 பாட்டு 8 தொகை, அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கெலாம் இருக்கு இல்லையா, இதில் உள்ள பாடல்களை வச்சு கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைனா ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸை கூட கொடுத்து கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமரன் நேற்று மாலை கோவிலுக்கு சென்றான் அப்படிங்கிறத இடமாற்றி கொடுத்து கூட கேட்கலாம். அப்படி இல்லைனா பழமொழியை வச்சு கேட்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், தொடர் வகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதில் செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இதை தாண்டி நிறைய தொடர்கள் இருக்குது. நேர்கூற்று தொடர் இருக்குது, அயற்கூற்று தொடர் இருக்குது, செய்தி தொடர் இருக்குது, வினா தொடர் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சிலபஸில் இந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், செயல்பாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் 5 ஆப்ஷன் இருக்குது, 5வது ஆப்ஷனை விட்டுருங்க. மற்ற 4ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தை கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது தான் செயல்பாட்டு வினை. நம்ம செயல்பாட்டு வினைன்னு எப்படி சொல்லலாம், இது நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், பேட்ச் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்திருப்போம், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, கடைசி வேர்ட் பார்த்தீங்கன்னா படு, பட்டது, பெரு, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, போனது, ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேர்ட் கடைசியாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம செயல்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, குமணன் நடந்தான், இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக. குமணன் நடந்தானுங்கிறது தன்வினை, சரிங்களா? இப்போ இதுவே குமணன் நடத்தினான்னு இருந்தால் பிறவினை, சரிங்களா? இதுவுமே நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்லேருந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல், இதிலிருந்து போன டைம் வந்து கொஷின் கேட்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தமிழ், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், பொறுத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தாவரத்தோட அடிப்பகுதியை நாம் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ தட்டுன்னு நாம் கொடுத்துருக்கிற இந்த 4 தாவரத்தில் எந்த தாவரத்துடைய அடிப்பகுதியை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம், சரிங்களா? சோளத்தட்டு, சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து களின்னு நாம் எதை சொல்லுவோம்னா கரும்பை சொல்லுவோம், சரிங்களா? இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். இப்போ பொங்கல் பண்டிகை அப்போலாம் என்ன பண்ணுவோம், கரும்பு களி எவ்வளவு, கரும்பு ஒரு களி எவ்வளவு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், இது பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், கழைன்னு இருக்குது. கழைன்னு நாம் எதை சொல்லுவோம், மூங்கிலுடைய அடிப்பகுதியை கழைன்னு சொல்லுவோம். இதுவுமே மேக்ஸிமம் நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேப்ப மரம் இருக்குது இல்லையா, அதோட அடிப்பகுதியை அடின்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து மரபு தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா திணை மரபு. ஸோ திணை மரபில் உயர் திணை, அக்ரிணை, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துடலாம். பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க சொல்லிட்டாங்க அக்ரிணை பன்மைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் ஏவில் அவல்னு இருக்குது, அவலுங்கிறது உயர்திணை இல்லைங்களா? ஸோ அது வராது. அடுத்து வந்து ஆப்ஷன் பி, மரம் அன்றுன்னு இருக்குது. மரம்ங்கிறது அக்ரிணை தான், ஆனால் பன்மை கிடையாது, ஒருமை, சரிங்களா? மரங்கள்னு இருந்தால் தான் பன்மை, ஸோ அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் டியை பாருங்கள், அவன் அல்லன்னு இருக்குது. அவனுங்கிறது உயர்திணை, ஏன்னா மனிதனை குறிக்கும், உயர்திணை. அப்போ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அவைங்கிறது அக்ரிணை, பன்மை கரெக்டு தான். இப்போ மரங்கள் நிறையா இருந்தால் அதை வந்து அவை நம்ம மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஆடு நிறையா இருந்தால் அவைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விலங்கினங்கள் இல்லை பொருட்கள் நிறையா இருந்ததுன்னா அதை வந்து நாம் அவை அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம்.
ஸோ அவைங்கிறது அக்ரிணை பன்மை, அவை அல்ல, கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்ததுன்னு இருக்குது, தப்பு. மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வரணும். ஏன்னா மாடுகள்ங்கிறது பன்மை. பன்மையில் அக்ரிணை பன்மையாக இருந்தால் நமக்கு முடியும் போது நேன்னு முடியும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். மாடுன்னு இருந்தால் மேய்ந்ததுங்கிறது கரெக்டு. சரிங்களா? வெறும் மாடு, ஒரே ஒரு மாடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மாடு மேய்ந்தது அப்படின்னு போடலாம். மாடுகள்னு வந்தால் மேய்ந்தன அப்படின்னு வரணும். சரிங்களா? அதே மாதிரியே பறவைகள்னு இருக்குது, பறவைகள் பன்மையில் இருக்குது. சரிங்களா? அப்போ பறந்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஒரே ஒரு பறவையை மட்டும் கொடுத்துருந்தா பறந்தது அப்படின்னு நம்ம போடலாம். பறவை பறந்ததுங்கிறது கரெக்டு, பறவைகள் பறந்தன அப்படின்னு வரணும். அடுத்து மரம் வளர்ந்தது அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து வளர்ந்தனன்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. அடுத்து பாருங்கள், செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு இருக்குது. கரெக்டு தான் இது. சரிங்களா? ஏன்னா செடி கொடிகள்னு பன்மையில் சொல்லிட்டாங்க, அசைந்தனன்னு பன்மையிலேயே முடியுது. ஸோ இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், அது நாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிணையில் ஒருமையில் வந்துடும். சரிங்களா? அப்போ 3, ஏவுக்கு 3 வரும். அவர் அவர்கள் இதெல்லாம் வந்து உயர்திணை. சரிங்களா? அவர்களுங்கிறதுனால உயர்திணை பன்மையில் வந்துடும். அப்போ 4. அவை நாய்கள்னு இருக்குது, ரெண்டுமே வந்து பன்மை தான், ரெண்டுமே வந்து அக்ரிணையில் உள்ளது. அப்போ அக்ரிணை பன்மை. தங்கை இது வந்து உயர்திணை. ஏன்னா வந்து மனித தங்கை யார், என்ன சொல்கிறது, தங்கைங்கிறது மனித பிறவியில் வந்துடுவாங்க. ஸோ உயர்திணை. உயர்திணையில் ஒருமை, பெண்பால் ஒருமை. சரிங்களா? ஸோ தங்கைங்கிறது பெண்பால் வரும். ஸோ உயர்திணை பெண்பால் ஒருமை. ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான், ரொம்ப கிளாஸுமே நாம் எடுத்திருப்போம். அடுத்து பாருங்கள், பால் மரபு. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் ஆடு ஊன்னு இருக்கு இல்லையா, ஆடு ஊன்னா ஆண், அதான் ஆப்ஷன் ஏவில் இருக்குது பாருங்கள். ஆடு ஊனா ஆண், அப்போ ஆணுனா வந்தான்னு வந்திருக்கணும். ஆடு ஊ வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து மகடுனா பெண். சரிங்களா? அப்போ மகடு ஊ வந்தாள்னு வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்குது, மகடு ஊ வந்தாள் அப்படின்னு இருக்குது. அடுத்து சாத்தி வந்தான்னு இருக்குது. இந்த இடத்துல சாத்தி வந்தான்னு நாம் போடலாம், சாத்தி வந்தாள்னு போடலாம், சாத்தி வந்தார்கள்னு போடலாம். சரிங்களா? ஸோ எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இது வந்து கரெக்ட், எக்ஸாக்டாக கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த 4 ஆப்ஷனில் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கிறது அந்த ஆப்ஷன் சியில் இருக்கிற மகடுவு வந்தால் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா கிளைகளுங்கிறது பன்மை, ஆனால் விழுந்தது அப்படின்னு ஒருமையில் இருக்குது. ஸோ விழுந்தன அப்படின்னு வந்திருந்தால் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், மரம் வேகமாக வளர்ந்தனன்னு இருக்குது, இதுவும் தப்பு. ஏன்னா மரம்ங்கிறது ஒருமை, அப்போ வளர்ந்தது அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து பாருங்கள், குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு இருக்குது, இது கரெக்டு தான். சரிங்களா? ஏன்னா குரங்குகள் பன்மை, தாவினங்கிறதும் பன்மையில் முடியுது. ஸோ கரெக்டு தான். யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு இருக்குது, இது தப்பு. யானைகள் குட்டிகளுடன் சென்றன அப்படின்னு வந்திருக்கும், ஏன்னா இது பன்மை. சரிங்களா? அப்போ சென்றன அப்படின்னு முடியணும். ஸோ அடுத்து பாருங்கள், புல்வாய் நவ்வி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிவ. பிணை. சரிங்களா? இந்த நவ்வி உலையில் இதெல்லாம் வந்து ஆண்மான குறிக்கும், பிணைங்கிறது பெண்மான குறிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இது என்ன காலம்? நிகழ்காலம். ஏன்னா செல்கிறான் அப்படின்னு வருது. இப்போ இதுவே கோவலன் மதுரை மாநகருக்குள் சென்றான்னு இருந்தால் இறந்த காலம். சரிங்களா? அதே மாதிரி கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்வான் அப்படின்னு இருந்தால் அது எதிர்காலம். இங்கே செல்கிறான்னு இருக்குது, இப்போ போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், அப்போ நிகழ்காலம். சரிங்களா? ஸோ அடுத்து இளமை பெயர்லேருந்து கொஷின் கேட்கல போன டைமு. அடுத்து பாருங்கள், ஒளிமரபு. யானையின் ஒளிமரபு. யானை கத்துறதை நம்ம கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா பிளிரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? யானை கத்துறதை யானை கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது, யானை பிளிரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? ஸோ எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து வினை மரபுன்னு ஒன்று இருக்குது, இதுலேருந்தும் போன டைம் கொஷின் கேட்கல. அடுத்து தொகை மரபு பாருங்கள். மானின் தொகை மரபு சொல். மான் நிறைய கூட்டமாக இருந்ததுன்னா அதை வந்து கணம், மான் கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம், மான் கூட்டமாக இருந்தால் மான் கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ பாருங்கள், மரபு தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு மரபு தமிழில் தான் வரும். ஸோ மரபு தமிழ்னா உங்களுக்கு திணை மரபு வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா பால் மரபு வரும், அதுக்கப்புறம் காலம் வரும், அப்புறம் இந்த இளமை பெயர். சரிங்களா? விலங்குகள் பறவைகளோட இளமை பெயர் வரும்,
அப்புறம் ஒளிமரபு, விலங்குகள் கத்துறது, பறவைகள் கத்துறது, அந்த ஒளிமரபு வரும். அதுக்கப்புறம் வினை மரபு வரும், தொகை மரபு வரும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மரபு தமிழுங்கிறது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா போன குரூப் 2 எக்ஸாமில் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய ஏரியா அது. சரிங்களா? ஸோ நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நான் இதுக்கு தனியாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி தரேன். சரிங்களா? பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத முடிச்சிருங்க. ஸ்கூல் புக்லேயுமே நீங்கள் எதாவது படிக்கணும்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அது போக கொஞ்சம் இந்த ஒளி மரபு, வினை மரபு, இளமை மரபுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சவொடனே நான் உங்களுக்கு அதை நம்ம குரூப்பில் போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். நிறுத்தற் குறியீடுனா நமக்கு நல்லா தெரியும். இந்த கமா போடுறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, செமிகோலன் யூஸ் பண்ணுறது, கோலன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நிறுத்தற் குறியீடுகள். அதை எங்கெங்கே போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறைக்குறினா இஃப் ஐ எம் நாட் ராங் இதுன்னு நினைக்கிறேன். இப்படி போடுவோம்ல, சரிங்களா? ஸோ இதுதான் பிறைக்குறின்னு நினைக்கிறேன். இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு குறியீடை யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போடுவோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் மேத்ஸில் பார்த்துருப்பீங்க. மேத்ஸில் நம்ம போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாம் ஒரு என்ன சொல்கிறது ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு வெளில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் இருக்கும் ஃபைனலாக. ஸோ இதை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு வந்து பகர அடைப்புக்குறி. சரிங்களா? ஸோ நான் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. இதுதான் நானும் நினைக்கிறேன். சரிங்களா? தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் கூட நான் கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டது. இது ஸ்கூல் புக்கில் கிடையாது, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் தான் போன டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு சவாலாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். சரிங்களா? ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் தான் இதெல்லாம் வரும். ஸோ பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துலேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பிரேசிங்ஸ்னால் கட்டு சட்டங்கள். ஸோ இது சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எஸ்ஸில் முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் அது ப்ளூரலாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸில் ஒரு வேர்டு முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் வந்து அது ப்ளூரல், அதாவது பன்மையாக இருக்கும். சரிங்களா? இங்கே தமிழில் இருக்கிற 4 சொல்ல எது பன்மையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு சட்டங்கள்ங்கிறது தான் பன்மையில் இருக்குது. சட்டங்கள் கல்லில் முடியுது, ஸோ பன்மையில் இருக்குது. அதை வச்சு கூட நீங்கள் இதை கெஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் கெஸ் பண்ணேன் இதை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்வீட் அப்படின்ட்டு இருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டின்னு அர்த்தம். அடுத்து வந்து சிமெண்ட்னா பைஞ்சுதை. இது மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது எல்லாரும். அடுத்தது என்ன? வெனீர் கரெக்டாக எனக்கு தெரியல, வெனீர்னு நினைக்கிறேன். மெல்லுரை. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதிலிருந்து கேட்ட ஒரு கொஷின் இது. அடுத்து பாருங்கள், அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். அசைலண்ட் தான் தாக்குபவர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கு இல்லையா, அதில் வரும். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டவியல். சரிங்களா? சட்டவியல்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து புவியியலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அரேட்னா கத்திமுனை குன்று, அரன்னாசியஸ் ராக் மணற்பாறை, அர்கிலாசியஸ் ராக்னா களிமண் பாறை, அப்ளைட்னா இடையாள கிரானைட் பாறை. ஸோ எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வந்து உச்சரிக்கலாம் வராது. ஏதாவது தப்பாக படிச்சிருந்தனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து புவியியல்லேருந்து கேட்டது. பாருங்கள், இப்போ மன்னிக்கும், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒன்று, சட்டவியல்லேருந்து ஒன்று, புவியியல்லேருந்து ஒன்று. ஈவில் டூயர்னா கெடுப்பவர். இதுவுமே மேக்சிமம் வந்து சட்டவியல் சார்ந்த சொல்லாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் ஆம்னிசியன்ட், எல்லாம் அறிந்த நிலைன்னு இருக்குது. இது மேக்சிமம் வந்து சைக்காலஜிக்கல் வேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கரெக்டாக தெரியல, மற்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சைக்காலஜிக்கல் வேர்டாக இருக்கலாம். நமக்கு சைக்காலஜி உளவியல் சார்ந்த கலை சொல் இருக்கும் இல்லையா, அது கீழே வரும்னு நினைக்கிறது. அடுத்து பாருங்கள், மறு ஆய்வு மனு. இதுவும் வந்து சட்டவியல் சார்ந்ததாக தான் இருக்கும். ரிவ்யூ பெட்டிஷன். சரிங்களா? மறு ஆய்வு மனுனா இங்கிலீஷில் ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள், உயிரியல்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அப்ளோமேனியானா மனநோய். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நாட்டிக்கல் மைல், நாட்ரி ஹாரிசன், நர்போனைஸ் நலட் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க.
ஸோ இதுவும் வந்து புவியியலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெப்டியூன் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, மலை புயல் காற்றுன்னு இருக்குது. இப்போ நிச்சயமாக வந்து இது புவியியலிருந்து கேட்டது தான். சரிங்களா? ஸோ அடுத்து இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இந்த எல்லா வேர்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு சொல் வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேருந்தே வந்திருக்கு. நேனோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், இன்டலெக்சுவல்னா அறிவாளர். சரிங்களா? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து பிரஸ்பியோசோஃபேக்கஸ் எனும் கலைச்சொலுக்கு இணையான சொல். உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். ஸோ இது வந்து மருத்துவத்துறை சார்ந்த கலைச்சொல் இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து வணிகவியலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வணிகவியல் தான், வணிக வேளாண்மைன்னு கொடுத்துருக்காங்க. வணிக வேளாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொறுத்துகள். பார்ட்டர்னா என்ன? பண்டமாற்று. இது மேக்சிமம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதேமாதிரி பார்கெனிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? பேரம் பேசுகிறது. ஒரு பொருளை பேரம் பேசி வாங்கணும் இல்லையா, விலையை குறைச்சி, அதுதான் பார்கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேட் டெப்ட்னா வாராக்கடன், டெப்ட்னா கடன். ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அக்வயர்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ இதில் பாருங்கள், இந்த கொஷின் நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கஷ்டம் தான், படித்தாதான் முடியும். இது ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க, இது பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து படித்தாதான் பண்ணலாம், இதுவும் படித்து தான் ஆகணும். இது வந்து நாம் இதுலேயே படிச்சிருப்போம். சரிங்களா? அதாவது என்னது பாலிட்டி படிப்போம் இல்லையா, இந்தியன் பாலிட்டி, அதுலேயே வந்து இந்த ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பாலிட்டி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது படித்து தான் ஆகணும். ஈவில் டுயர் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம். சரிங்களா? ஈவில்னா என்ன? பேய் பிசாசாக சொல்லுவோம். பேய் பிசாசு என்ன பண்ணும்? நல்லது பண்ணாது, கெட்டது தான் பண்ணோம். ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஈவில் டுயர்னா என்ன? பேய் மாதிரியான செயல்களை செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வரும், கெட்டதை செய்கிறவங்க அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் படித்து தான் ஆகணும். அசைலண்ட் நாம் கெஸ் பண்ணலாம், ஏன்னா அசால்ட்டுனா தாக்குறது. ஸோ அசைலண்ட்டுங்கிறது அதுலேருந்து வந்து ஒரு வேர்டு மாதிரி வச்சு நாம் எலிமினேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதில் சிமெண்ட் மட்டும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ எத்தனை கொஷின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அவங்க சொல்லியிருக்கிறது 10 கொஷின் தான் சொல்லியிருக்காங்க, பட் 11 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற இந்த பாலிசி நோட், இந்த கொள்கை விளக்க குறிப்புலாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற கொள்கை விளக்க குறிப்பு, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சர்க்குலர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற பாலிசி நோட், இன்ஸ்ட்ரக்ஷன், சர்க்குலர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம். ஸோ எதை வந்து நாம் ஷார்ட்டாக உத்தமம்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்பம் பண்ணுறது தான் ஷார்ட்டாக வந்து உத்தமம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான அந்த நியூஸை பார்க்குறது, படிக்கிறது, ஸோ அது மூலமாக தான் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பாலிசி நோட்டில் கூட அது இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இது ஈஸி தான். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்தே கொஷின் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு ஸோ கீழே இருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். கொஷின் அதுலேருந்தே கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் தான், இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அடுத்து இந்த 47வது கொஷின் பாருங்கள். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் எனும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து பட்ஜெட்டில் சொல்கிற அறிவிப்பாக இருக்கும். சரிங்களா? சொன்ன அறிவிப்பாக இருக்கும். பட்ஜெட்டில் சொல்லிக்கிட்டே வருவாங்களே, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ நாங்கள் நிதி ஒதுக்குறோம். இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு இந்த காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா, காலை உணவு திட்டத்துக்கு இவ்வளோ வந்து நாங்கள் நிதி ஒதுக்குறோம். அதேமாதிரி பள்ளி கல்வித்துறையில் ஸ்மார்ட் வகுப்புகளை உருவாக்குறதுக்காக ஒரு 20 கோடி ரூபா ஒதுக்குறோம் அப்படின்லாம் பட்ஜெட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் சொன்ன ஒரு விஷயமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அது எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. இது இயற்கை வளங்கள் துறை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். வாசித்தல் புரிந்து கொள்ளுங்கிற கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு நியூஸோ இல்லை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற சம்திங் ஏதோ ஒன்று, அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக உள்ளது தான். சரிங்களா? ஃபோர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. போர்டுன்னு வச்சுங்களா, வாரியம்னு சொல்லுவோம்ல, அதுதான் போர்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் யூஸ் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் 15 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேயே கீழே இன்னும் 2-3 டாபிக் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் 15 வரும். ஸோ அந்த 2-3 டாபிக் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓமை தொடர்னா என்ன நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருப்போம். ஓமை தொடர்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸுக்கு ஆக்சுவல் மீனிங் ஒன்று இருக்கும், பட் இன்டெரக்டாக இன்னொரு மீனிங் அதுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது ஒரு ஓமை தொடர். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் பசுமரம்னா கொஞ்சம் பசுமையான மீன்ஸ் காஞ்சி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரம்னு வச்சிங்களா, அதில் போயிட்டு நீங்கள் ஆணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக இறங்கும். சரிங்களா? ஸோ இதுதான் டைரக்ட் மீனிங். இதுதான் பசுமரத்தாணி போலனா ஈஸியாக நீங்கள் ஆணி அடிச்சிடலாம். இது டைரக்ட் மீனிங். இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நமக்கு ஈஸியாக நம்ம மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி படித்தா ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இப்போ காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி படித்தா நம்ம படிக்கிறதெல்லாம் பசுமரத்தாணி மாதிரி நம்ம மனசில் நல்லா பதியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நான் சின்ன வயசில் படித்தது என் மைண்டில் வந்து நல்லா பசுமரத்தாணி மாதிரி நல்லா பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதாவது ஈஸியாக பதிகிறது. சரிங்களா? ஸோ பசுமரத்தாணி போலங்கிறது பசுமரத்தில் ஆணி அடித்தா அது ஈஸியாக இறங்கும். அதே மாதிரியே சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாக நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது ஒரு மீனிங் இருக்கும். சில நேரத்தில் அந்த மீனிங்கையே கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக அந்த மீனிங் என்னன்னு கேட்பாங்க. சில நேரத்தில் அது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ 42வது கொஸ்டினை பாருங்கள். இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு இருக்கு. இது ஒரு ஓமைத்தொடர். இந்த ஓமைத்தொடரோட பொருளை தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அதுக்கு என்ன மீனிங்னு கேட்குறாங்க. இப்போ பாம்பு வந்து இடியோசையை கேட்டால் என்ன பண்ணும்? அதிர்ச்சி ஆகும். சரிங்களா? கொஞ்சம் பதற்றமாகும். அப்போ அது இதில் எது சூட்டபுளாக இருக்கும்? மிரட்சிங்கிறது சூட்டபுளாக இருக்கும். வன்மம் வராது, ஏக்கம் வராது, திரட்சியும் வராது. மிரட்சினா என்ன? ஆல்மோஸ்ட் அதிர்ச்சி அடைகிறது தான். சரிங்களா? மிரண்டு போகிறதெல்லாம் சொல்கிறோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் ஓமை தொடர்கள் கேட்டிருக்காங்க. ஆண்டிகள் மடம் கட்டியது போலன்னு இருக்குது. ஸோ ஆண்டி மடம் கட்டுற மாதிரி யோசிக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அது நடக்காத காரியம். சரிங்களா? ஸோ அப்போ உருவாகா திட்டம்ங்கிறது கரெக்டாக. ஆற்றில் கரைத்து புளி போல. புளியை போய் ஆற்றுல கரைச்சோன்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ பயனற்ற செயலுங்கிறது கரெக்டு. அடுத்து பாருங்கள். கரடி பிறை கண்டது போல் மிக அரிது. இது வந்து நான் படித்ததில்லை. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு தெரியல. அதே மாதிரி உள்ளிடற்ற புதர் போல் அப்படின்னு இருக்கு இல்லையா, போலின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. சரிங்களா? சோமை தொடர்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பேன். அது போக இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து நீர்மேல் எழுத்து போல். நீர் மேலே போயிட்டு நாம் எழுதுனா என்ன ஆகும்? நிற்காது, அது இருக்காது. மணலில் எழுதுனா கூட கொஞ்ச நேரம் இருக்கும். சரிங்களா? ஒரு நல்லா காற்றடிக்கிற வரைக்குமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இது நடக்கிற வரைக்குமோ மணலில் எழுதுகிற எழுத்து இருக்கும். ஆனால் தண்ணி மேலே நம்மளால் எழுத முடியாது. ஸோ நிலையற்ற தன்மைங்கிறது கரெக்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஓமை தொடர்லேருந்தே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். மரபு தொடருங்கிறது ஆல்மோஸ்ட் ஓமை தொடர் மாதிரி தான். ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டைரெக்டாக ஒரு மீனிங் இருக்கும், பட் இன்டெரக்டாக இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள். காணல் நீர்னா என்ன? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்லலாம் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இதுதான் இதுக்கான அர்த்தம். டைரெக்டான மீனிங் அதுதான். ஆனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் கிடைக்காத ஒன்றுன்னு இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ரோட்டில் போகிறீங்க கோடை காலத்தில், இங்கே தண்ணி இருக்கா மாதிரி இருக்கும். சரி, என்ன தண்ணியை எடுக்கலான்னு போகிறீங்க, கிட்ட போய் பார்த்தா இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ கிடைக்கல. இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது அது கிடைக்கல. ஸோ கிடைக்காத ஒன்றுங்கிறது ஓகே தான். அடுத்து கரை ஏறுதல். கரை ஏறுதல்னால் துன்பத்திலிருந்து மீறுதல். ஸோ இதுவுமே நாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ தான் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரை சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். இப்போ கஷ்டத்துலேருந்து வெளில வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ துன்பத்திலேருந்து மீளுதல். ஓகே. கைகள் உறதுனா விட்டுறது, தனி தெளித்து விட்றதெல்லாம் சொல்லுவோம்ல. எங்கள் வீட்டில் என்னை கை கழுவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் என்னை விட்டுட்டாங்க, என்னை எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ விட்டு விடுதல். ஓகே. குரங்கு பிடி, உறுதியாக பற்றுதல். இது ஈஸி தான். ஸோ அடுத்து பாருங்கள். கடுக்காய் கொடுத்தல் எனும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிதல். கடுக்காய் கொடுக்கறதுனா ஏமாத்துறது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பழமொழிகள் பொருள் அறிதல். சரிங்களா? பழமொழினா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ அதில் பாருங்கள், மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாலை சுற்றி பிறந்த பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போது சில குழந்தைங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தொப்புள் கொடி போயிட்டு சுற்றிக்கும், கழுத்தில் இல்லை உடம்புல வந்து சுற்றிக்கும். அப்போ என்ன ஆகாதுன்னா, குழந்தையால் வந்து அந்த பர்த் பிளேஸுக்கு வர முடியாது. ஸோ சிசேரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி வெளில எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தொப்புள் கொடி சுற்றிக்கிட்டு பிறந்த குழந்தைங்கள வந்து மாமா போயிட்டு டேரெக்டாக பார்க்கக்கூடாது. அந்த குழந்தையுடைய மாமா முறையில் இருக்கிறவங்க டேரெக்டாக போயிட்டு பார்க்கக்கூடாது. அது கொஞ்சம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிராமத்து பக்கத்தில் சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல ஃபெமிலியரான ஒரு பழமொழி தான் இது. அடுத்து பாருங்கள், மீதுன் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. மீதுன் விரும்பியல்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்காது, தேவையான அளவு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே பழமொழி இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிறது தான். ஸோ இதுவும் சாப்பாடை பற்றி சொல்கிறது, இந்த நொறுங்க தின்றால் 100 வயதுங்கிறதும் சாப்பாடை பற்றி சொல்கிறது. சரிங்களா? இப்போ மற்றது பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதுக்கும் மீதுன் விரும்பியலுங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீர் அடித்து நீர் விலகாதுங்கிறதுக்கும் மீதுன் விரும்பியலுங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இதுவும் சாப்பாடு சம்மந்தமானது மாதிரி இருக்கும். ஆனால் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைங்கிறது என்னன்னா, ஒரு நன்றி உணர்வை சொல்கிறது. சரிங்களா? நமக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். பட் மீதுன் விரும்பியலுங்கிறது என்ன, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அதோட ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பழமொழி கொடுத்துட்டு அந்த பழமொழி என்னென்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அவுட் சோர்ஸ் அநேகமாக பழமொழி 400 புக்லேருந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பழமொழியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மரபு தொடர்லேருந்து ஒரு 2 கொஷின், அதுக்கப்புறம் வந்து ஓமை தொடர்லேருந்து ஒரு 3 கொஷின், அதுக்கப்புறம் இந்த இது. சரிங்களா? இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது. மொத்தம் 15 கொஷின். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சில இலக்கியங்கள், தமிழறிஞர்கள் அவங்கள பற்றி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது அடுத்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி நாம் கலைச்சொற்கள்னு ஒன்று பார்த்துருப்போம். கலைச்சொல்னாலும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். எளிய மொழிபெயர்ப்புனாலும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்களா? கலைச்சொற்கள்னு இருக்கா, ஒரு 10 கேள்வி கேட்போன்னு கொடுத்துருக்காங்களா, இது அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. பட் போன வாட்டி 5 கொஷின்லாம் கேட்கல, ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ கலைச்சொற்களுக்கும் எளிய மொழிபெயர்ப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள்னால் பல்வேறு துறைகள் இருக்குது இல்லையா, அந்த துறைகளில் யூஸ் பண்ணுற ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது, சட்டத்துறை இருக்குது, புவியியல் துறை இருக்குது, வானியல் துறை இருக்குது, இயற்பியல் துறை இருக்குது, மேலாண்மை துறை இருக்குது, வணிகவியல் துறை இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் இருக்குது. அந்த துறையில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. அதுதான் கலைச்சொற்கள். எளிய மொழிபெயர்ப்புங்கிறது இப்போ நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகள். இப்போ உதாரணத்துக்கு பென்ட்ரைவ்லாம் இப்போ வந்த வார்த்தை தான். இப்போ வந்தது மீன்ஸ் 20ஆம் நூற்றாண்டில் வந்தது. ஸோ அதே மாதிரியே இப்போ கம்ப்யூட்டர், கீபோர்டு, பிரிண்ட்ரு, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், பிளாகரு. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் சொல்லலாம், ஃபேஸ்புக், இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன குரூப் எக்ஸாமில் பிளாகர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருந்தாங்க, வலைப்பதிவர் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொன்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு 5 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமாக கொஷின் கேட்பாங்க. ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரத்துலேருந்து கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் என்று அழைப்பர். ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்ட் வச்சாங்கன்னா 2 சுழியின் வருமா 3 சுழியின் வருமா அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் புன்கண்ணீருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது 2 சுழின்னா 3 சுழின்னாங்கிறது எக்ஸாமில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே கொஷினை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நகர வேறுபாட்டில் கூட வைக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மோந்து பார்த்தால் வாடிவிடும் மணிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர், முகம் திறந்து நோக்கினால் வாடுவர் விருந்தினர். இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். மோப்ப குலையும் அனிச்சம், முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்ட்டு வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அனிச்சம் பூன்னு ஒன்று இருக்கும். அந்த பூவை போயிட்டு நீங்கள் மோந்து பார்த்தாலே அந்த பூ வாடிடும். அதே மாதிரியே இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரும்போது நம்ம ஃபேஸ் சரியில்லைனாலே அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. சரி, நம்ம வந்தது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை தான் இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஷின் தான். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும்னு இருக்குது.
அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல். இது கரெக்டு தான். ஒரு திருக்குறள் தான் இது கரெக்டு தான். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். இதுவும் கரெக்டு தான் ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா அந்த திருக்குறளே எப்படி வரும்னா, அன்பு இருக்கிறது தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அர்த்தம். அப்படி அன்பு இல்லைன்னா அது வெறும் தோல் தான், தோலாலும் எலும்பாலும் மூடப்பட்டது தான், அங்கே உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து 3 பாருங்கள். அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். கரெக்டு தான். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இதுவும் கரெக்டு தான். இதில் இருக்கிற 4மே கரெக்டு தான். ஆனால் எப்படி 2 இதில் தப்புன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ அது கொஷின் எடுத்தவங்களுக்கு தான் வெளிச்சம். சரிங்களா? பட் நீங்கள் அந்த திருக்குறள் படி பார்த்தா எல்லாமே இதில் கரெக்டு தான். ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற 4 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். அதாவது இப்போ நாம் பணம் சம்பாதிக்கணும். சரிங்களா? எல்லாருக்குமே பண தேவை இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அந்த நேர்மையான வழியை தான் நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தீய வழியிலலாம் போகாமல் நடுநிலையாக இருந்து சம்பாதிக்கணும். அப்படி நீங்கள் நடுநிலையாக இருந்து சம்பாதிக்காமல் ஒரு தவறான பாதை, அந்த நடுநிலை கடந்து சம்பாதிச்சிங்கன்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறத நீங்கள் விட்டுறணும். அதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு தப்பான இது அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அன்றே ஒளிய விடணும்னா அன்றைக்கே அதை விட்டுறணும், அன்னையோட அதை ஒழிச்சு கட்டிடணும். சரிங்களா? எதை நடுநிலை கடந்து நாம் சம்பாதிக்கிறது. அடுத்து கிளைஞரை அளக்கும் கோல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதுவும் திருக்குறள்லேருந்து கேட்டது தான். கிளைஞர்னா பார்த்தீங்கன்னா உறவினர்னு ஒரு அர்த்தம் வரும். சில இடத்துல நண்பர்னு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே வச்சுக்கலாம். இப்போ உறவினர் இல்லை நண்பர், அவங்கள வந்து நம்ம எப்போ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதாவது யாருக்கு நம்ம மேலே உண்மையாக அக்கறை இருக்குன்னு நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம உண்மையாக ஒரு நல்ல சொந்தக்காரவங்க இல்லை ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நல்ல நண்பன் இல்லை நல்ல சொந்தக்காரங்கிறத நம்ம எப்போ அளக்கலாம், அதாவது அவங்களுடைய கேரக்டரை மெஷர் பண்ணுறதுக்கான அளவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர துன்பம் தான். ஸோ இது திருக்குறள்லேருந்து கேட்டது. பாருங்கள், 1 2 3 4 5 கொஷின் திருக்குறள்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திருக்குறள் இல்லாமல் வேறு சில நூற்றால் நாலடியார், நான்மணிக்கடை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். ஸோ இந்த மாதிரி சில செய்யுள்கள் இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதர்வர். இந்த அடிகள் வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 7th-லையோ 6th-லையோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், புதல்வர் தமக்கு கல்வி, கல்விக்கு நல்லெண்ணம் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை. ஸோ இந்த லைன் எந்த பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து பொல்லாமை. இதுவும் ஸ்கூல் புக்லேயே உள்ளதான். எல்லாமே ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கிற நூல்களை நல்லா படிச்சுங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை. இப்போ நான்மணிக்கடிகையிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. அதே மாதிரி முதுமொழி காஞ்சியிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் ஏலாதி. சரிங்களா? இதில் உள்ளதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 84வது கொஷின் பாருங்கள். தென் திராவிட மொழிகள் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அந்த 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லாமே தென் திராவிட மொழிகள் தான். தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, இது எல்லாமே தென் திராவிட மொழிகள் தான். ஆக்சுவலாக வந்து திராவிட மொழிகளை 3ஆக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள் அப்படின்ட்டு 3ஆக பிரிப்பாங்க. இதில் தென் திராவிட மொழிகளில் தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோடா, கோத்தா, கொரகா, இருளாலாம் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வட திராவிட மொழியில் வட திராவிட மொழி குரூப், மால்தோ, பிராகுயி அப்படின்லாம் வரும். நடு திராவிட மொழியில் தெலுங்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா அதில் தெலுங்கு இருக்கா? ஸோ அப்போ அது தென் திராவிட மொழி கிடையாது, அதை தூக்கிடலாம். 3வதாக இருக்கிறதுல கூயின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வட திராவிட மொழி, அதையும் தூக்கிடலாம். 4வதாக இருக்கிறதுல பூயி குரூக்குன்னு இருக்குல்ல, அது 2மே வட திராவிட மொழி, அதையும் தூக்கிடலாம். அப்போ 2வதாக இருக்கிறது மட்டும்தான் தென் திராவிட மொழிகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில தமிழ் அறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், லக்குவனார். ஸோ இவங்களுடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் தேவனைய பாவாணர், பெருஞ்சித்திரனார், ஜீவபோ, வீரமாமுனிவர், இவங்களுடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சி லக்குவனார் மட்டும் இதில் ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். சி லக்குவனாரும் தேப்போ மீனாட்சி சுந்தரமும் இருக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆனந்த விகடனில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட. சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாளால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனால் நடத்தினது தான். தேசபக்தன் அவர் கிடையாது. சரிங்களா? அடுத்து இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. தேவனைய பாவனர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை. இது அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டது. ஸோ அடுத்து அது போக இன்னும் சில தமிழ் சான்றோர்கள், உதாரணத்துக்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசன், ரசிகமணி டிகேசி, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்லர், தாராபாரதி, வேலுநாச்சியார்லாம் தமிழுக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. அவங்க வந்து வெள்ளைக்காரனை எடுத்து போராடி இருப்பாங்க. பட் தமிழுக்குன்னு அவங்க எதுவும் பண்ணாமலாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் எப்படி ஒன்று சிலபஸில் வச்சாங்கன்னே தெரில. ஸோ அடுத்து பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கண்ணனார், கீவாஜா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இரவில் மாட்டிய இலங்கு நீர் இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கலையும் திரை. சங்க செய்யுளை ஏற்றிய ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து கண்ணதாசனை பற்றி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து 1, 3 கரெக்டு. ரொம்ப இதை டீப்பாக போக வேணாம். அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஸோ இதுவும் ஸ்கூல் புக்லேயும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அவ்வளோதாங்க. சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ இது போக போன குரூப் எக்ஸாமில் சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி ஒரு 2 கொஷின் இருந்தது. ஸோ இதான் அந்த 2 கொஷின். சரிங்களா? இது வேறு எதுலையா வருமானு எனக்கு தெரியல. பட் நான் நல்லா யோசித்து பார்த்தேன். இது எதுலேயும் என்னால் போயிட்டு லிங்க் பண்ண முடியல. சிலபஸில் இருக்க எந்த ஒரு டாபிக் கூடயும் இதை லிங்க் பண்ண முடியல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற்றுமை, இந்த வேற்றுமை உருபு இதை பற்றி கேட்டிருக்காங்க. இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் அப்படின்னு கூற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காரணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலபஸில் எந்த டாபிக் கீழே இது வரும்னு எனக்கு தெரியல. எதுலேயுமே இது கவராக வாய்ப்பு இல்லை. சரிங்களா? வந்தால் வேணால் இந்த தமிழின் சிறப்பு தொன்மைன்லாம் இருக்குது இல்லையா, அதில் வேணால் கொண்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். இவர்கள் தமிழின் தொன்மை சிறப்புன்ட்டு இதில் வேணால் நம்ம அதை வைக்கலாம். மற்றபடி வேறு இதுலேயும் இந்த கொஷினை வந்து நம்மளால் லிங்க் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து போன குரூப் 2 எக்ஸாமில் சிலபஸ் வைஸாக தமிழில் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸ். ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அது எப்போங்கிறத நான் டெலகிராம் சேனலில் போட்டுக்கிறேன். சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி கார்டியன் டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்போன்ட்டு சொல்கிறேன். அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருவேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க அதை பார்த்துருங்க. ஓகே.